எங்கள் மக்கள் உறுப்பினர் ஏவா வேலு அவர் உட்காருங்க 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 ஒருத்தர் மட்டும் உட்காருங்க உட்காருங்க பேரவைத் தலைவர்களே உட்காருங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இருங்க நீங்க 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 முதல்ல இருங்க இல்லங்க இருங்க நான் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டே இருந்தால் உறுப்பினர் முதல்ல இருங்க உட்காருங்க மாண்பு உறுப்பினர் உட்காருங்க நீங்க உட்காருங்க மாண்பு உறுப்பினர் இருங்க இருங்க உங்களை மட்டும் நான் பேச அனுமதி இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இப்படி நின்னா என்ன நியாயம் யார் கண்ட்ரோல் பண்றது அப்புறம் யார் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ உட்கார சொல்லுங்க முதல்ல உட்கார சொல்லுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர் அவ்வளவு சொல்லுங்க தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார் தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான் அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது மழை பெய்யலனாக்கா இப்ப தண்ணீர் பிரச்சனை வரதான் செய்யும் அதுல ஒன்றும் மாற்று கருத்தல்ல அதே போன்று 400 அடி 800 அடி 1200 அடி அப்படின்னு பார்க்கிற போது ஒரே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 400 அடி போர் போடணும் இன்னொரு இடத்துல 800 அடி போடணும் இன்னொரு 1000 அடி போடணும் இது வந்து நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது அது இயற்கை தான் ஆனால் திட்டமிட்டு சென்ற ஆட்சியில் திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக குற்றம் சாட்டுகிறார் அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும் நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும் நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறோம் அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுங்க பதில் சொல்ல முடியும் நீங்க அவர் பின்னால சொல்லுன்றீங்க அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் வந்து பேச அனுமதிங்க ஏன்னா அந்த பகுதி அவரு தான் தெரியும் அதெல்லாம் மாண்பு உறுப்பினர் செந்தில் மாண்பு செந்தில்குமார் மாண்பு செந்தில்குமார் மாண்பு மணிமாறன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை 2 கட்சிகள் ஆட்சி செய்தது ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று அரசு கல்லூரி கொண்டு வந்தது அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் 58ஆம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு நிமிஷம் இருங்க மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க அவர் சொல்லி முடிக்கட்டும் இருங்க மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொஞ்சம் அவர் முடிச்ச உடனே நீங்க மொத்தமா பதில் சொல்லிடுங்க சுருக்கமா சொல்லுங்க என்ன கிளாரிபிகேஷனா என்ன இல்ல அவர் சொல்றாரு உசிலம்பட்டி தொகுதி மேப்பிலே காணாம போயிருன்னு சொல்லிட்டு மதுரை மாவட்டத்தில் அதிக செழிப்போடு இருக்கிற ஏரியா உசிலம்பட்டியும் சோழவந்தான் பகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடாது மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாங்க மாண்பு உறுப்பினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன் அமைதியா இருங்க அப்புறம் அதுக்காக பதில் உட்கார்ந்தபடியே சொல்லுவாரா உட்கார்ந்தபடியே ஒரு பதில் சொல்லுவாரா அவர் சொல்லுங்க மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி அவருடைய கன்னி பேச்சை பேசுகிறார் பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தான் பேசுவாங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது அந்த பக்கம் கன்னி பேச்சு பேசினப்ப கூட அந்த அருமை சகோதரர் அன்னைக்கு பேசுகிற பொழுது தன்னுடைய இறுதி பகுதியில் தொகுதி மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை அவர்களினுடைய குரலாக எல்லாத்தையும் சொன்னதை கொண்டு வந்து சொல்லும் போது எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது சிலது கேட்க கசப்பாக ஆனா அவர் உரை முடித்த பிறகு அது ஒரு கன்னி பேச்சு முதல் பேச்சு குரலற்றவர்களின் குரலாக வந்து பேசுகிறார் அவரா சொல்லல தொகுதி மக்கள் சொன்னதை வந்துதான் இங்க வந்து அவர் சொல்றாரு கேட்டுட்டு மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒரு அரை மணி நேரம் அண்ணா அழகா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எப்படி வந்து ஒரு நீர்வளங்கள் துறை உள்ளாட்சி பேரூராட்சி நகராட்சி எல்லா நம்பர்லையும் மனப்பாடம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கடகடன்னு அவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் அழகா சொன்னார் அப்ப அவருடைய அனுபவத்தில் அதெல்லாம் சொல்றாரு அப்ப இங்கே வரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் என்பவர் அவருடைய முதல் பேச்சை சொல்கிறார் அதை பேசி அவர் முடித்த பிறகு கூட அதற்கான பதில நம்ம சொல்ல முடியும் கருத்தால் எதிர்கொள்வோம் ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன் சில வார்த்தைகள் இங்க சொன்ன உடனே ஒவ்வாமையில ஒரு மொத்த பேரும் எழுந்து நின்றுகிட்டு உங்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல உறுப்பினர் உங்களை வந்து பாராட்டி தான் சொல்லியிருக்காரு உங்களை பத்தி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னார் அவர் தவறா சொல்ல அவரை